ரிஷபராசி அன்பர்கள் இந்த சதுர்கிரக சேர்க்கை மகரத்தில் மகரம் உங்களுக்கு என்ன பாவம்? ஒன்பதாம் பாவம். ஒன்பதாம் பாவத்தை என்ன சொல்லுவாங்க? பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாக்கியஸ்தானத்துல சதுர்கிரக சேர்க்கை ஏறக்குறைய 18 நாட்கள். என்னென்ன மாதிரி பலன்கள் பகவானை பத்தி சொல்லணும் அப்படின்னா, லார்ட் ஆஃப் 1 and 6 அவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ராசி அதிபன். அவன் தான் ருணரோக சத்ருஸ்தானத்துக்கும் அதிபன். இவன் பாக்கியஸ்தானத்துல வந்து உட்கார்ந்துருக்கான். வரைக்கும் புதன் வந்து பாருங்க உங்களுக்கு 2 மற்றும் 5க்கு அதிபன். தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் பாக்கியஸ்தானத்துல எனக்கு வந்து பெரிய டார்ச்சர் யாரு அப்படின்னா, வெளியேந்து இல்ல சாமி, என் புள்ள தான் சாமி எனக்கு பெரிய டார்ச்சர். இப்படி சொல்றவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க இல்லைங்களா? அப்ப அந்த குழந்தைங்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு தெரியல இவ்வளவு நாள் வரைக்கும். இப்ப ஆன்மீக பரிகார நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அர்லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, மகர ராசியில் வந்து பார்த்திங்கன்னா 4 கிரக சேர்க்கை அப்படின்றது இருக்குங்க. மகர ராசியை பற்றி சொல்லணும் அப்படின்னா, காலபுருஷனுக்கு 10வது ராசி மகரம். இப்போ காலபுருஷனுக்கு தொழில் ஸ்தானமாக அமையிறது தான் வந்து பார்த்திங்கன்னா மகரம். அங்கே 4 கிரக சேர்க்கை அப்படின்றதுக்கு என்னென்ன கிரகம் எப்பப்போ வராங்க அப்படின்னா, முதல்ல வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான் மகர ராசிக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 14 வந்துட்டாரு. மகர ராசியில் பிரவேசிக்கக்கூடிய காலத்தை தானே நம்ம மகர சங்கராந்தி அப்படின்னு வழிபாடு பண்ணுறோம். பிப்ரவரி 13 வரைக்கும் இருக்கார். செவ்வாய் ஜனவரி 16லேருந்து பிப்ரவரி 23 வரைக்கும் இருக்கார். சுக்கிரன் ஜனவரி 13லேருந்து பிப்ரவரி 6 வரைக்கும். புதன் ஜனவரி 17லேருந்து பிப்ரவரி 3 வரைக்கும். அங்கே இவங்க 4 பேரும் ஒன்றாவே இணைஞ்சு எந்த நாள்லேருந்து எந்த நாள் வரைக்கும் இருக்காங்க அப்படின்னா, ஜனவரி 17லேருந்து பிப்ரவரி 3ஆம் தேதி வரைக்கும் ஏறக்குறைய 18 நாட்கள். இந்த 18 நாட்கள் மகரத்தில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய இந்த 4 கிரகங்கள் சதுர்கிரக சேர்க்கை அப்படிம்பாங்க. நிறைய ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்களை கொடுக்க காத்துட்டு இருக்கு. பொதுவாக வந்து பாருங்க, இந்த மாதிரி சூக்ஷ்மமான நாட்கள் அப்படின்றது வந்து பாருங்க 3 மாசத்துக்கு ஒரு முறை, 6 மாசத்துக்கு ஒரு முறை, ஒரு சில வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை அப்படிதான் வர்றதுக்கான பிராப்தம் இருக்கு. இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா இந்த 18 நாட்களை நீங்க என்ன மாதிரி பயன்படுத்திக்கணும், என்னென்ன விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்றத நாங்கள் தெளிவாகவே சொல்லுவோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். ஸோ நேரத்தை வீண் பண்ணாமல் சட்டுன்னு உங்கள் ராசிக்கு இந்த சதுர்கிரக சேர்க்கை என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போது பார்த்துடலாம் வாங்க. ரிஷப ராசி அன்பர்கள் இந்த சதுர்கிரக சேர்க்கை மகரத்தில் மகரம் உங்களுக்கு என்ன பாவம்? 9ஆம் பாவம். 9ஆம் பாவத்தை என்ன சொல்லுவாங்க? பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாக்கியஸ்தானத்தில் சதுர்கிரக சேர்க்கை ஏறக்குறைய 18 நாட்கள். என்னென்ன மாதிரி பலன்கள் கொடுக்க போகுது அப்படின்னா, கிரகம் சூரியன். சூரியன் எடுத்துக்கலாம். ராஜ கிரகம் இல்லையா, ஆக எப்பயுமே அவருக்கு முன்னுரிமை அப்படின்னு ஒன்று இருக்க தான் செய்யுது. அப்போ சூரியனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பாருங்கள் லார்ட் ஆஃப் 4 சுகஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானத்தில். சுகஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானத்தில் வந்து உட்கார்றாரு அப்படின் போது ஏதோ ஒரு விதத்தில் கம்ஃபர்ட் அப்படின்றத கொடுத்துருவாருங்க. அதுக்கும் மேலே காலபுருஷனுக்கு 10ஆம் பாவம் இல்லைங்களா மகரம். அப்போ உங்கள் தொழில் ரீதியான கம்ஃபர்ட் அப்படின்றது சாலிடாக கொடுத்துருவார். தொழில் ரீதியான கம்ஃபர்ட் அப்படின்றது எதில் கொடுப்பாரு? இவ்வளோ நாள் வரைக்கும் நான் ரொம்ப நாளாக 15 வருஷமாக ஒரு இடத்துல வேலை செய்கிறேங்க, கிளரிக்கல் போஸ்ட்லேயே தான் இருக்கேன். இப்போ அந்த கிளரிக்கல் போஸ்ட் அப்படின்றது மாறி ஒரு பெரிய லெவல் அப்கிரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொறுப்புகள் அதிகமாகும். பொறுப்புகள் அதிகமாகும் போது வேலை பலுவும் அதிகமாகும். அதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. இருந்தாலும் பொறுப்புகள் அதிகமாகும். வேலை செய்கிற இடத்துல ஒரு போஸ்ட்டை மட்டும் கொடுத்துட்டு காசு கொடுக்காம, அப்பா நீ வந்து இப்போ கிளார்க்காக இருக்க, உன்னை வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் கிளார்க்காக மாற்றுற, இல்லை மேனேஜராக மாற்றுற அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட்டை கொடுத்துட்டு அதே சம்பளமாக கொடுப்பாங்க இல்லை இல்லையா? போஸ்ட் அதிகமாக கொடுக்குறாங்க அப்படின் போது சம்பள உயர்வும் உண்டு. அப்போ தொழில் ரீதியான ஒரு அங்கீகாரம், ஒரு மரியாதை, ஒரு கௌரவம் அப்படின்றது கிடைக்கும். சரிம்மா, நீங்கள் இப்போ தொழில் செய்கிறவங்களுக்கும் சொன்னீங்க, நாங்கள் தொழிலே செய்யலையேம்மா அப்படின்றவங்க தயவு செஞ்சு ரிஷபமா ஏதாவது ஒரு வேலை செய்யுங்க. ஏன்னா ரிஷபத்துக்கு நான் திருப்பி திருப்பி சொல்கிறது அதுதான், 2 வருஷம் நம்ம கையில் இருக்குது. ஏறக்குறைய அடுத்த சனி பயிற்சி வரைக்கும் ரிஷபத்தினோட கையில் என்ன பேக்கப் பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு தொழில் சொல்லுவீங்க. தொழில் என்னமா செய்யலாம் அப்படின்னா உங்கள் சுய ஜாதகம் பாருங்கள், அனலைஸ் பண்ணி உங்களுக்கு எந்த தொழில் செட் ஆகுது அப்படின்றத நீங்கள் செய்யுங்க. புரியுதுங்களா? அதுக்கு அடுத்து சுக்கிர பகவானை பற்றி சொல்லணும் அப்படின்னா, லார்ட் ஆஃப் 1 and 6 அவன் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ராசி அதிபன். அவன் தான் ருணரோக சத்ருஸ்தானத்துக்கும் அதிபன். இவன் பாக்கியஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்துட்டுருக்கான் அப்படின் போது ஏதோ ஒரு விதத்தில் குட் லக், ஃபார்ச்சூன், அதிர்ஷ்டம், மேன்மை, முன்னேற்றம் அப்படின்றது சாலிடாக கொடுத்துருவாங்க. நிறைய பேர் வெளிநாடு போகணுன்னு ஆசைப்படுறவங்க இந்த காலகட்டம் இந்த 18 நாளில் வெளிநாடு போகிறதுக்கான பிராப்தம் உண்டு. விசா அப்ளை பண்ணிங்களான்னா கிடைக்கிறதுக்கான பிராப்தம் உண்டு. அது படிப்பு ரீதியாக போகிறீங்களோ, இல்லை வேலை நிமித்தமாக போகிறீங்களோ, இல்லை டூரிஸ்ட் விசாவில் போகிறீங்களோ, ஏதோ ஒன்று பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா?
ஏதோ ஒரு விதத்தில் குட் லக், ஃபார்ச்சூன், அதிர்ஷ்டன்றது கிடைக்கும். நான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டேங்க, இந்த விஷயம் நடந்தால் போதும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அந்த விஷயம் எனக்கு கிளிக் ஆகிடுச்சுங்க. நம்ம திடீர்னு பார்ப்போம், ரொம்ப சிம்பிள். இப்போ சோஷியல் மீடியாவில் இருக்கவங்க கூட பல சேனல்ஸில் கொடுப்பாங்க, அதிகப்படியான திறமை இருக்கும், அதிகப்படியான இன்டர்வியூஸ் கொடுத்துருப்பாங்க. ஆனால் கிளிக்கே இருக்க மாட்டாங்க. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா பேசவே தெரியாது, தேமேன்னு பேசுவாங்க, தத்திக்கா முத்திக்கான்னு பேசுவாங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக டெவலப் ஆகிருப்பாங்க. என்னடா இது, எப்படிடா இவன் இவ்வளோ டெவலப் ஆனான்னு பார்த்தா நேரம். அதுதான் அந்த நேரமும் காலமும் கிளிக் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், குப்பையில் இருக்கிறது கூட கோபுரத்தில் போய் உட்காரும். நேரமும் காலமும் கிளிக் ஆகலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கோபுரத்து கலசத்தில் உட்கார்ற அளவுக்கு நம்மளுக்கு தகுதி இருக்குது அப்படின்னா கூட நம்ம கீழே தான் இருப்போம். அந்த மாதிரி இப்போ ரிஷபத்துக்கு இது நேரம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஒரு குட் லக் அப்படின்றது சாலிடாக கிடைக்குங்க. எந்த வேலை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னாலும் சின்சியராக செய்யுங்க. இந்த 18 நாளில் அந்த வேலையில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு, நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒன்று நடக்கிறது வாய்ப்பு ஜாஸ்திங்க. புரியுதுங்களா? அதே மாதிரி கடனை அடைக்கணும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் பிளான் பண்ணுங்கள். கொஞ்சமாவது அந்த கடனை நீங்கள் கொண்டு போய் கொடுங்க, சர்ன்னு அடைச்சிடுறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஓகேங்களா? அதே மாதிரி பாருங்கள், செவ்வாயும் சேர்ந்திருக்கா இல்லைங்களா? செவ்வாய் வந்து உங்களுக்கு, செவ்வாய் பகவான் 7 மற்றும் 12க்கு அதிபன். கலத்திரஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், 12ஆம் பாவம் விரயஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் பாக்கியஸ்தானத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கா அப்படின் போது ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு. நிலப்பலம், சொத்து புத்து, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு, ஒரு கார் வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு. இல்லைங்க நாங்கள் இவ்வளோ நாள் வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸில் தான் போயிட்டு இருந்தோம், இப்போ 2 வீலர் வாங்கி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு, ஏதோ ஒன்று சுப செலவு வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு, பூமி சம்மந்தப்பட்டது ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு ஜாஸ்தி அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், என்ன கணவன் மனைவி இடையே பெருசாக வந்து வாக்குவாதம் வேணாம். மைனஸ் நான் பின்னாடி சொல்கிறேன், ஃபஸ்ட்டு நல்லதை சொல்லிவிடுவோம் சரிங்களா? அப்புறம் புதனை பொறுத்த வரைக்கும், புதன் வந்து பாருங்கள் உங்களுக்கு 2 மற்றும் 5க்கு அதிபன். தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் பாக்கியஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால இது ரொம்ப நாளாக ஆசைப்பட்டேன், இந்த விஷயம் நடக்கணும். நான் பல டாக்டிக்ஸை இப்போ யூஸ் பண்ணுறேன். என்னோட புத்திசாலித்தனத்தை ஓட விடுறேன், என்னோட புத்தின்ற குதிரையை ஓட விடுறேன். அது தலை தெறிக்க ஓடுது, ஓடுறதுனால நான் இதை சாதித்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்போம். என் பிள்ளைங்க வந்து பாருங்கள், ரொம்ப நாளாக எனக்கு வந்து பெரிய டார்ச்சர் யார் அப்படின்னா, வெளியேந்தில்ல சாமி, என் புள்ள தான் சாமி எனக்கு பெரிய டார்ச்சர். இப்படி சொல்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க இல்லைங்களா? அப்போ அந்த குழந்தைங்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு தெரியல இவ்வளோ நாள் வரைக்கும். இப்போ அந்த சாதுரியத்தை புதன் கொடுக்குறான். அந்த சாதுரியத்தை புதன் கொடுத்து என் குழந்தைங்களை சமாளிக்கக்கூடிய கெப்பாசிட்டியும் எனக்கு கொடுக்குறான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீட்டை வந்து ஓரளவுக்கு, வீட்டில் நான் என்ன பண்ணாலும் எனக்கு பெருசாக மரியாதை இல்லை, கௌரவம் இல்லை. ஏன்னா நான் ரிஷபம் அப்படி தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணாலும் நம்ம கிட்டேருந்து எல்லாம் வாங்கிக்கோங்க, பெருசாக நம்மளுக்கு திருப்பி செய்யாதுங்க. இருந்தாலும் இப்போ நான் கொஞ்சம் டாக்டிக்ஸை யூஸ் பண்ணேன். நீ என்ன வேணால் வாங்கிக்கோ, எனக்குன்னு உரிய ரெஸ்பெக்டை நீ கொடு அப்படின்ற எதிர்பார்ப்பு எனக்கு வந்துருச்சு. இது எதனால் அப்படின்னா புதனால் அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறவும் செய்யும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு தாங்க சொல்லணும். இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பாக்கிய யோகம் அப்படிம்பாங்க. லக்னாதிபதி 9ஆம் பாவத்தில் வாழ்க்கை உயர்வு அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். நம்மளோட லக்னாதிபதி யார்? சுக்கிர பகவான். சுக்கிர பகவான் வந்து 9ஆம் பாவத்தில் பாக்கியஸ்தானத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கா அப்படின் போது நம்மளோட லைஃப்பில் ஏதோ ஒரு விதத்தில் அப்லிஃப்ட்மெண்ட் அப்படின்றது உண்டுங்க. நம்ம ஒரு கன்சர்னில் வேலை செய்கிறோம், வேலை செய்கிற இடத்துல மதிப்பு மரியாதை, நம்மளுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். சின்ன லெவல்லேயும் மாலை மரியாதை, ரிவார்டு, அவார்டு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஒரு துறையில் நம்ம வேலை செய்கிறோம் அப்படின்னா அந்த துறையில் ஒரு தீவிர வளர்ச்சி அப்படின்றது வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா காலபுருஷனுக்கு 10ஆம் பாவம் இல்லையா இது, மகரம் வீடு. அதனால இதெல்லாம் வந்து ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். மைனஸ் ஏதாவது இருக்குங்களாங்க அப்படின்னு இருக்குது. என்ன அப்படின்னா தந்தையோட, அது நீங்கள் ரிஷபராசி அன்பர்கள் உங்களோட அப்பாவோட ஒரு கருத்து வேறுபாடு அப்படின்னு வரதுக்கு வாய்ப்பு உண்டு. காரணம் என்னென்னா செவ்வாயும் சூரியனும் உட்காந்துட்டுருக்கான். செவ்வாய் நான் வாயில் வன்மத்தை கக்குவேன், கோவத்தை கக்குவேன். ரிஷபத்துக்கு அப்படிலாம் பேச தெரியாது. ஆனால் எவ்வளோதான் அடித்தாலும் தாங்கக்கூடிய ஒரு ராசி தான் ரிஷபம். அதுவும் பாவம் எவ்வளோதான் தாங்கும். இப்போ என்னால் முடியல, நீங்கள் பேசுனீங்களான்னு நான் பேசுவேன் அப்படின்ற மாதிரி கோவப்படுவாங்க, இரிட்டேட் ஆவாங்க, ஸ்ட்ரெஸ் ஆவாங்க. இந்த மாதிரியெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா செவ்வாய் உச்சமடைகிற வீடு இல்லையா? ஸோ ஆப்வியஸ்லி அந்த மாதிரி ஒரு விஷயம்ன்றது நடக்கும். அதிர்ஷ்டம் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா முயற்சி பண்ணாமல் நம்மளுக்கு எந்த ஒரு குட் லக்கும் கிடைக்காது. எல்லா பிராப்தமும் இருக்குது. பாக்கியஸ்தானத்தில் சதுர்கிரக சேர்க்கை, நல்ல அதிர்ஷ்டம் இருக்குது. எனக்கு பாக்கியஸ்தானத்தில் சதுர்கிரக சேர்க்கை, நான் போய் மூலையில் உட்காந்துட்டு நான் பாட்டுன்னு டிவி பார்த்துருந்தா அது நடக்குமா? நடக்காது. ஹாவ் டு டூ சம்திங். ஐ ஷுட் பிளான் அண்ட் ஐ ஷுட் ப்ராப்பகேட் த பிளான் அப்படின்னு சொல்லலாம். நான் செய்கிறேன் அப்படின் போது கண்டிப்பாக அது நடக்கும். புரியுதுங்களா? நம்ம வந்து இன்கம் டேக்ஸு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து டாக்குமெண்ட் சைனிங்கு, ஒப்பந்தம் ஏதாவது அக்ரிமெண்ட் ஏதாவது போடுறீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் கவனமாக காஷியஸாக படித்து பார்த்து போடுங்க. ஓகேங்களா? வேறு என்ன, இடுப்பு எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதில் கொஞ்சம் கவனம். அப்போ டாக்குமெண்ட் சைனு அதில் கவனமாக இருங்க, ஹெல்த்தில் கவனமாக இருங்க. அதே மாதிரி பேச்சு பெரிய லெவலில் யார்கிட்டையும் சண்டை போட்டுக்கோ வேண்டாம். பிடிக்குதுன்னா நல்லா பேசுங்க, பிடிக்காட்டி அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டே இருங்க.
இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கவனமாக இருக்கீங்க அப்படின்னா இந்த 18 நாளும் கண்டிப்பாக உயர்வு அப்படின்றது உண்டு. முயற்சி பண்ணுங்க. வாழ்த்துக்கு. இப்போ நான் சொன்னது வந்து பாருங்க உங்கள் ராசிக்கான ஒரு பொதுவான பலன்கள். இப்போ இந்த பலன்களை கேட்டுட்டு இருக்கோங்க, அம்மா நீங்கள் சொன்னது எங்கள் லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பிளான் பண்ணுறோம், சில முக்கியமான விஷயத்தை இந்த காலகட்டத்தில் பிளான் பண்ணுறோம், வீடு கட்டலாம்னு நினைக்கிறோம், ஃபாரின் போகலான்னு நினைக்கிறோம், பிள்ளைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நகை நட்டு வாங்கலாம், கல்யாணம் பண்ணலாம், 2வது திருமணத்துக்கான ஒரு பிராப்தம் இருக்கான்னு தேடுறோம், அதே மாதிரி டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோம் கிடைக்குமான்னு பார்க்குறோம், குழந்தை பிராப்தம் இருக்குமான்னு பார்க்குறோம், நல்ல விஷயமும் இருக்குது, நம்ம வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவான விஷயத்த முடிவுக்கு வருமா அப்படின்னு பார்க்குறதும் இருக்குது இல்லைங்களா. ஆக எது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் உங்கள் சுய ஜாதகம் பெருசாக ஒரு பெரிய இண்டெக்ஸ் அப்படின்னே சொல்லிக்கலாங்க. பெருசாக எல்லா பலன்களையும் கொடுத்துரும். ஆக உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.